மெய் மெய்க்கும் எனக்கும் உள்ள உறவு தொடக்கம் முதலே இருக்குது. ஆக்சுவலாக அதை சொல்லப்போனால் ரொம்ப ஹாப்பியான ஜேர்னி அது. இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் தாண்டி போகிற அளவுக்கு வளர்ந்து வருதுன்றதில் எனக்கு பெருமையாக மட்டும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சீஃப் டெக்னீஷியன் அனைத்து பேர்களுக்கும் நன்றி. ஏன்னா என்னையும் அதில் இன்க்ளூடு பண்ணி ட்ராவல் பண்ண வச்சதுக்கு நன்றி. ஆர்ட் டைரக்ஷன் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயமாக ஒரு ஒர்க்கு. நான் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டே ஒர்க்காகவும் நான் இதை ஏற்றுக்கிறேன். இதில் தான் கலர்ஸ்னால் என்னன்னு தெரியும், மூட்னால் எப்படின்னு க்ரியேட் பண்ணுறது தெரியும். ஒரு ஆர்ட் டைரக்டர்னால் ஒரு என்வாயர்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு ஒரு டைரக்டர் வந்து சீன் சொல்கிறாருன்னா அதுக்கு என்ன மாதிரியான மூட் அண்ட் கேரக்டரைசேஷன் அண்ட் தீம்ஸ் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலான்றத ஒரு ஆர்ட் டைரக்டரால் தான் பண்ண முடியும். இவனை ஒரு ஃபிலிம்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ரோபோட்டிக்கோட டெமோ பீஸ். இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா டைரக்டரும் ஒரு சீனை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான மூடுக்கு இந்த பெயிண்டிங்ஸும் இந்த ப்ராப்ஸும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கும். இது எல்லாமே என்னோட க்ரியேட்டிவிட்டி, நான் ஓனாக க்ரியேட் பண்ண ஒர்க். இதோட ரொபோட்டிக்கோட ஒரிஜினல் பீஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதோட ஸ்கின் சிலிக்கான் பாலித்தீனில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி இது. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃபர், அதாவது அவனோட முடியை பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு கவரிமான் முடியெல்லாம் வாங்கி அது நாங்கள் ரெடி பண்ணி மேக் பண்ணி பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முதல் மூவியாக ஒர்க் பண்ணது என்னென்னா வாள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீக்வன்ஸ் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த ட்ரைபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டனில் 2 days நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூன் ஒரு செட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஆஃப்டர் நைட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செட்டே மாற்றிட்டோம் நாங்கள். கேமராமேனும் சரி டேரக்டரும் வந்து வியப்பாக பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரி கனெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ என்னென்னா அதில் பயங்கர கலர் பேலட்லாம் ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ டோன் அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் நிறைய சேச்சுரேஷன் சொல்லுவாங்க நிறைய. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பேலன்ஸ்டு எல்லாமே ஃப்ரேம்ஸாக நாங்கள் பார்த்துக்க முடியும். இப்பயும் நம்மளோட மேட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஆஃபீஸாக இல்லாமல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன என்வாயர்மெண்ட் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்க முடியுமோ அதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ ஏன்னா ஆர்ட்டில் என்ன எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தர முடியுமோ, ஒரு மக்களை கவர முடியுமோ, அவனை புதுமையாக புதுப்பிக்க முடியுமோ அதை எங்களால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் இன்ன வரைக்கும் எனக்கு உண்டு. ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா வாள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு கர்ப்ப பைக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சீனை அவங்க டைரக்டர் எனக்கு சொல்லும்பொழுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கணும், அந்த ஸ்டம்ப் எப்படி இருக்கணும், அந்த குழந்தை அதுக்குள்ளே இருந்தால் அந்த டிஷ்யூ எப்படி இருக்கும், இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிலாம் ஸோ நம்ம பார்த்துருக்க முடியாது. பட் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் அந்த விஷயத்த நம்ம ரெடி பண்ணும்பொழுது அது மக்களுக்கு சேர்க்கும்போது அது புதுமையான ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது அங்கே ஆர்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஒர்க் பண்ணதில். அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக் ஒர்க் நான் எங்கேயும் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டது கிடையாது. எனக்கா ஒரு சில விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டு அதுவாக என்னை ஒரு சில விஷயத்த கூட்டிகிட்டு போய் காட்டி கொடுத்த விஷயத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். வெறும் இவனை மட்டும் நான் பண்ணலை. உத்தம வில்லனில்
crocodile ஒண்ணு இருக்கும். தண்ணீல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஒர்க் பண்ணி குடுத்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபேமஸான தமிழ்நாட்டுல பயங்கரமா ஃபேமஸான கருப்பன் ஜல்லிக்கட்டு மாடும், நான் தான் பின்னாடி பிஹைண்ட் ஒர்க் பண்ணி அத ஆப்பரேட் பண்றதும் நம்ம தான் ரெடி பண்ணி குடுத்தது. டைரக்டர் நமக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் நமக்கு குடுக்கும்போது, டே நைட்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். ஸோ வாட்டெவர் எல்லாமே நாங்க தான் பண்ணி ஆகணும். ஸோ எங்கள நம்பி நெறைய பேரு இருப்பாங்க. அவங்களுக்காக நாங்க ஒர்க் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, இது சூப்பரான ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இதுல நீங்க வரும்போது, உங்களோட கற்பனை திறன் இன்னும் அதிகமா மென்மேடப்படுமே தவிர்த்து கீழ போகாது. இந்த ட்ராஃபிய நான் தான் ரெடி பண்ணேன். இவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு பெர்சன். இந்த ட்ராஃபில சொல்லப்போனா என்னன்னா, ஒரு ஏணிப்படி மாதிரி இருந்து, அதுக்கு மேல வந்து பறவையா பறக்கிற மாதிரி இருக்கும். ஏணின்றது ஒரு ஆசிரியரோட வந்து ஒரு வாத்தியார் மேல ஏணிப்படியா இருந்து ஸ்டூடண்ட்ஸ மேலே ஏத்தி விடுறாங்களோ, அதே மாரி ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் அந்த அச்சீவ்மென்ட் பண்ணும்பொழுதும், அவர்கள் கடுமையாக ஏறி வாழ்ந்து மேல போகும்போது, சுதந்திர பறவையா சிறகடித்து பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். உலக சினிமாவுக்கும், ஆர்ட் டைரக்ஷனுக்கும் சம்மந்தம் என்னன்னா, இப்ப வேர்ல்டு சினிமால பார்க்க போனீங்கன்னா, கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூல் ஆஃப் தேர்ட், ஃப்ரேம் வித் ஃப்ரேம், சம்திங் நெறைய டிஃபரெண்ட் இதெல்லாம் இருக்குது. அதே மாரி லைட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லெம்ப்ரான் லைட்டிங், லூப் லைட்டிங், பட்டர்ஃப்ளை லைட்டிங். ஸோ இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கிற மாரி ஆர்ட் டைரக்ஷனுக்கும் உண்டு. எல்லாருமே நெனைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஃபில்லப் பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்றதுலாம் கிடையாது. ஆக்சுவலா ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அதுல பேலன்ஸ்டு பார்க்கணும். பேலன்ஸ்ட் அண்ட் இன்பேலன்ஸ்ட் சொல்லுவாங்க நார்மல் பீப்பிள். அதுலயே நெறைய விஷயம் இருக்குது. அதாவது ஆக்சுவலா சொல்லப்போனா உங்களுக்கு சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய பேலன்ஸ் எந்த ஃப்ரேம் எப்படி இருக்கணும், அந்த லெவல்ல நம்ம கொண்டு போனாலுமே, அந்த ஃப்ரேமோட வேல்யூபிள் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். அந்த மூடுக்கு ஏத்தா மாரி அது டிஃபரன்ஷியேட்டும் காட்டும். வேர்ல்ட் வைட் சினிமாலேருந்து மெய்க்கு நாமினேட் ஆகுற ஃபிலிம் எல்லாம், அவங்க நல்ல தரத்துக்கு ஜூரி மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணி அவார்டுகள் தராங்க. ஸோ அந்த பட்சத்துல, இது இன்னும் பெரிய அளவு அதாவது மக்கள்கள் அனைவரும் பேசப்பட அளவுக்கு பிரம்மாண்டமாகவும் அமையும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது.